ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த இதில் ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்ல போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிட் 6க்கு வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து கரெக்டாக 6 days தான் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் கிளாஸோட ஷெட்யூல். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 6 வந்து எப்படி படிக்கிறது, அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, கலாச்சாரம், சமூக அரசியல் இயக்கங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றதுல நிறைய குழப்பம் இருக்குது, நிறைய இருக்குது. ஓகேங்களா? எக்கச்சக்கமா இருக்குது. ஸோ ஒரு 6 daysல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட் ரிவிஷன் மாதிரி. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே கவர் ஆயிரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆயிரும். ஓகேங்களா? சோ டெய்லி நமக்கு வந்து கிளாஸ் டைமிங் பாத்தீங்கன்னா, சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 3 to 3.5 hours கிளாஸ் இருக்கும். 9:30 to 1 அல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகலாம். ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து நியர்லி 6 days எக்ஸாக்டா நம்ம வந்து ஷெட்யூல் போட்டுக்கிறோம். சோ நியர்லி உங்களுக்கு ஒரு 20 hours கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ அதுல நம்ம வந்து கிளியரா 20 மணி நேரத்துல இந்த விஷயங்கள் ஃபுல்லாவே நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது, இதை மிஸ் பண்றாங்க. ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்து எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறதுன்னு சொல்லிட்டு கூட இன்னும் ஒரு ஐடியா இல்லாம, தெளிவு இல்லாம இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இது வந்து ஸ்பெஷலா நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஷெட்யூல் வந்து இங்க இருக்கு, இதை பாத்துக்கோங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு 6 days நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சிலபஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகுறது தமிழகத்தில் உள்ள தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அந்த ஆர்கியாலஜிக்கல் வரலாறு. ஸோ அங்க தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து இது வந்து செகண்ட் பார்ட் வச்சுக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல கடைசியில் உள்ளதை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்லாம் நம்ம லாஸ்ட்ல வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து முடிஞ்ச அளவு போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதா எங்களுடைய நோக்கம். சோ இந்த கிளாஸ் பத்தி டீடைல் அப்படி பார்க்கும்போது நமக்கு இதுல இருந்து ஒரு 20 கொஸ்டின் வரும். அப்படின்னா 30 மார்க். ஓகேங்களா? அதை விட்டுருங்க, 20 கொஸ்டின் நமக்கு வந்து ஷோரா வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 கொஸ்டின்ஸ் போடுற அளவுக்கு அது வந்து நான் கேரண்டி. உங்களால ஒரு 16-17 கொஸ்டின் ஷோரா நீங்க போடலாம். மீதியும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கேட்கறாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்க வந்து படிச்சிருப்பீங்க, அந்த ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணி போடலாம். சோ அந்த மாதிரி மெத்தட்ல நீங்க வந்து கிட்டத்தட்ட 20 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பா உங்களை ஒரு 17 கொஸ்டின் கரெக்டா போட முடியும். அதுக்கு கேரண்டி வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? சோ எத்தனை நாள் கிளாஸ் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 6 நாள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. 29 ஸ்டார்ட் பண்ணி நமக்கு எக்ஸாக்டா டேட் வந்து பாத்தீங்கன்னா 4ல முடியுது. ஓகே, சோ இதே மாதிரி ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு நம்ம வந்து மாடல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இதா உங்களுக்கு இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம இதுக்கான ஃபீ இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஃபீ இருக்குது. சோ புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு சோ 399 நம்ம வந்து ஃபீ வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ அதே மாதிரி ஆல்ரெடி நமக்கு வந்து என்ரோல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, அவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ஃப்ரீ. ஓகேவா? சோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு 1 வீக்ல 20 கொஸ்டினை நீங்க தைரியமா அட்டன் பண்றதுக்குள்ள சூழ்நிலையை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தது யூனிட் 5க்கும் பண்ண போறோம். சோ அதுக்கும் ரெடி ஆயிக்கோங்க. சோ நீங்க இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி பாருங்க. சோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற ஃபீட்பேக்கை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்துக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு ஷேர் பண்ணோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நமக்கு இந்த யூனிட் 8 முன்னாடி இருந்துச்சு, இப்ப யூனிட் 6 மாத்திருக்காங்க. அப்படிதானே? சோ அந்த தமிழ் சொசைட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே 2020ல இருந்து நம்ம பண்றோம். டீட்டெயிலா இருக்கு பாருங்க. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இது நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல எல்லாமே இருக்குது. போய் செக் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இந்த கிளாஸ் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? சோ நான் ஆல்ரெடி வந்து நான் நல்லாவே படிச்சிட்டேன் சார், எனக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா தைரியமா நீங்க இதை மட்டும் போயிட்டு பாத்துக்கிட்டாலே போதுமானது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் 2020ல இருந்து 2023 வரை ஒன்னு பண்ணிருக்கோம். அப்புறம் 2023ல இருந்து 2025 வரை ஒன்னு பண்ணிருப்போம். ஓகேங்களா? 24 கடைசி வரை ஒன்னு பண்ணிருப்போம். இப்போ நமக்கு அடுத்த சீரியஸும் நமக்கு வந்து பண்ணிருக்கோம். அதுவும் உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து ரிலீஸ் ஆகும். சோ அதுக்கும் பாத்துக்கோங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, சோ இதான் நம்மளுடைய ஷெட்யூல். இந்த ஷெட்யூல் நல்லா பாத்துக்கோங்க. சோ 29 கம்மிங் மண்டே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 4 நமக்கு வந்து முடியுது. ஓகேங்களா? கரெக்டா ஒரு 6 நாள்ல ஒரு 20 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஒரு 17 கொஸ்டின் கரெக்டா போடுற அளவுக்கு. ஓகேங்களா? மினிமம் 17. ஓகேங்களா? 20 கொஸ்டினும் போட முடியாது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி கேட்கறாங்கன்னு தெரியாது. இப்போ சில டாபிக்லாம் இருக்கு. இந்த டாபிக்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எங்க இருந்து கொஸ்டின் எப்படி வரும் தெரியாது. ஓகேங்களா? திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின் எங்கேயா இருந்து கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, யாராலே ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அதை பத்தி நீங்க வந்து கவலைப்பட வேணாம். சோ எல்லாருமே கரெக்டா போட்டுருவாங்களா? எல்லாருமே 16-17 தான் போடுவாங்க. நம்மளும் அந்த 16-17க்கு ரெடி ஆயிப்போம். ஓகேங்களா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ விருப்பம் உள்ளவங்க நம்ம கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. சோ இதை பாருங்க, இதுல வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட கமெண்ட்ல நீங்க வந்து தகவல் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க.